ஹே கைஸ், இன்னைக்கு நாம தட் வின்டர் த விண்ட் ப்ளோஸோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போறோம். நம்ம ஹீரோயின் ஜீசுவோட அண்ணன் சோயை தேடி லாயர் ஜங் வராரு. இப்போ நம்ம ஹீரோ சோய் தான் அவர் தேடி வந்த சோயின்ற மாதிரியே சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் காலையில சோய் வாக்கிங் போயிட்டு இருக்கான். இந்த 3 கால்ல அவ அண்ணன் சோயை பார்க்க வந்திருப்பா போல. பார்க் அவகிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான். அவ உங்களுக்கு எல்லாம் பைத்தியமா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. ஏமா சைக்கோ பொண்ணு, யாருக்கிட்டே சொல்லி தொலைஞ்சிடாத அப்படின்னு சொல்ல, நான் சொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி போ சொல்லு, உன் அக்கா சாகுற வரைக்கும் சோயை பாடாப்படுத்தினா இப்ப நீ உயிரோட இருந்துகிட்டு அவனை பாடாப்படுத்திட்டு இருக்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசாம சோயை கொன்னுருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவ ஒண்ணு என் அக்கா இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லி அவனை அடிக்க கைவங்குறா. அவன் டக்குன்னு புடிச்சிட்டான். அண்ணாரும் சோயும் வாக்கிங்க முடிச்சு உள்ள வரான். சோய்க்கு உன் அக்கா மேல லவ் இல்ல, அதனால பிரேக்கப் பண்ணான். இதுல என்ன இருக்கு? சோய் இவ அந்த பிஎல் குரூப்ல போய் நீ உண்மையான பையன் இல்லைன்னு சொல்ல போறாளாம். நீ அந்த டானோட கையில தான் சாவுன்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்ல, 3 இருந்துட்டு அப்ப அந்த டானா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானு கேக்குறா. போலீஸ்ல சொல்றதா? அவனை பத்தி உனக்கு தெரியுமா? அவன் கைக்குள்ள எத்தனை போலீஸ வச்சிருக்கான். அவன் எவ்வளவு மோசமானவன். போன வாரம் சோயை குத்திட்டு போயிட்டான். இப்ப நேத்து சோயை அடிச்சு போட்டு போயிருக்கான். இன்னும் என்னதான் நடந்தா நீ புரிஞ்சுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கோமா உள்ள போயிட்டான். இந்த 3 பொண்ணு சோய் கிட்ட வந்து, உனக்கு வாழணும்னு அவ்வளவு ஆசையா, சாகுறதுக்கு இவ்வளவு பயம் இருக்கா? அப்ப என் அக்காவை நினைச்சு பாரு. உனக்குதான் யார பத்தியுமே கவலை இல்லையே. உனக்குன்னு யார் இருக்கா? நீ இப்ப செத்தா கூட உனக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீ எதுக்கு வாழ்ற? ஒரு காரணம் சொல்ல. இப்படி ஏமாத்தி தான் வாழணும்னு என்ன அவசியம்? உன் அம்மா உன்னை சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டாங்கல்ல. உங்க அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன்னு கேட்க, இப்ப இவன் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். இவன் அம்மாவை இவன் ஒரே ஒரு தடவை பாத்திருக்கான் போல. இவன் ஸ்கூல் படிக்கும் போது ஏதோ ஒரு பையன் கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்துட்டு இருக்காங்க. இவனும் யார் கொடுத்தாங்கன்னு கேட்டுட்டு அவங்கள பாக்கும்போது அந்த அம்மா வேக வேகமா ஓடி இருக்கு. இவன் கண்டுபிடிச்சிட்டான், இவங்கதான் நம்ம அம்மான்னு. அதுக்குள்ள அந்த அம்மா கார்ல ஏறி கிளம்புறாங்க. இவன் பின்னாடியே துரத்திட்டு ஓடுறான். நில்லுங்க நில்லுங்க, நீங்க எனக்கு எதுவுமே தர வேணாம், உங்க காசு எனக்கு வேணாம், நான் ஒண்ணுமே கேட்க மாட்டேன், என் கூட இருங்கன்னு கூட கேட்க மாட்டேன், நில்லுங்க நில்லுங்கன்னு கதறான். ஆனா அந்த அம்மா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அப்படியே போயிருச்சு. இப்ப அப்படி பிரசன்ட்ல சோய், நான் என் அம்மாவை ஒரே ஒரு தடவை பார்த்தேன், கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போனாங்க, என்னை பெத்ததுமே மரத்தடியில போட்டுட்டு போயிட்டாங்க, அவங்கள பாக்கணும்னு கூட எனக்கு விருப்பம் இல்ல. ஏன் ஏதாவது காரணம் இருந்தா தான் வாழணுமா? எனக்கு எந்த காரணமும் இல்ல. நான் காலையில கண்ணு முழிக்கிறேன், அதனால வாழ்றேன். நான் மூச்சு விடுறேன், அதனால வாழ்றேன். வேற காரணம் இல்லைன்னா நான் செத்துடணுமா? நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், அதனால தான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசுறான். இந்த 3க்கே கொஞ்சம் டச் ஆயிருச்சு. அந்நேரம் இந்த டானோட வாய்ஸ் கேக்குது. இந்த ஆளு பக்கத்து பில்டிங் மொட்டை மாடலன்னு சத்தம் கொடுக்குறான். நான் தான் 3 அவன் கூட பார்க்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப சோய் 3ஓட அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதை யோசிச்சு பாக்குறான். பார்த்துட்டு இந்த டானை லவ் பண்ணியிருந்தா கூட உங்க அக்கா வாழ்ந்திருப்பா போலன்னு சொல்றான். இப்ப இவங்க எல்லாருக்குமே ஒரு பாஸ்ட் இருக்கு போல. இந்த டானும் சோயோட லவ்வரை லவ் பண்ணி இருந்திருப்பான் போல. இன்னொரு பக்கம் ஜீசு கிட்ட லாயர் அவ அண்ணனை கண்டுபிடிச்சாச்சுன்ற விஷயத்த சொல்லிருப்பாரு போல. ஆனா அவன் எந்த சந்தோஷமே படல. அவன் பாட்டு கேஷுவலா ட்ரெட்மில்ல ஓடிட்டு இருக்கா. நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். அவன் வந்தானா நீ தனியாவே இருக்க தேவையில்ல, உன் அப்பாவும் உன்னை நினைச்சு கடைசி வரைக்கும் வருத்தப்பட்டு தான் இருந்தாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க செக்ரட்டரி வாங்க வந்து அவளுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. என் அப்பாவை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நான் தனியா இருப்பேன்னு வருத்தப்பட்டு இருந்தாருன்னா எங்க அம்மாவை டைவர்ஸ் பண்ணிருக்கவே மாட்டாரு. இந்த செக்ரட்டரியால என் அம்மாவும் அப்பாவும் டைவர்ஸ் பண்ணாங்க. என் அம்மா என் அண்ணனை சூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இனிமே எனக்கு சோய் தேவையில்ல. அதான் செக்ரட்டரி இருக்காங்களே கூடவே 24 மணி நேரமும். என் அப்பா சூஸ் பண்ண ஆளு என் கழுத்தை நெரிச்சுக்கிட்டு. அப்புறம் சோய் வர்றது கண்டிப்பா செக்ரட்டரிக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல, செக்ரட்டரி ஒண்ணு எனக்கு ஏன் சோய் வர்றது பிடிக்காம இருக்க போது, நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இப்பெல்லாம் நடந்துக்கிறத பார்த்தா சோய் இங்க வரணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. இந்த சோய் ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஆள் கிட்ட ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை வித்து காசு வாங்கிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த காசு தொட கூட ஒரு மாதிரி தான் இருக்கு. கரெக்டா அந்நேரம் இந்த 3 வந்து சோயோட பழைய போட்டோவை காட்டுறா. இப்ப இவளை இவங்க டீம்ல சேர்ந்துட்டா. அப்புறம் பார்க்கும் அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். அந்த பிஎல் குரூப் பத்தின எல்லா டீடைல்ஸையுமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பார்க் 3 பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு திடீர்னு, எப்படி மனசு மாறின? ஒருவேளை உனக்கு சோயை பிடிச்சிருச்சா? அது மட்டும் நடக்கவே கூடாது, நீ எனக்கு தான், எனக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்க்குக்கு இந்த 3 பிடிக்கும் போல. 3 நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கா. ஆனா அவளுக்கு அந்த ஃப்ரெண்டு சோய் இருக்கான்ல, அவனோட ஒரே ஒரு போட்டோ தான் கிடைச்சிருக்கு. அதான் அவன் ஏதோ ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்துருப்பான் போல. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஹைஸ்கூல் வரதான் படிச்சிருப்பான் போல. அதுக்கப்புறம் படிப்பே நிறுத்திருக்கான். ஜீசுவோட அம்மா பியானோ நல்லா வாசிப்பாங்க. அப்புறம் நியூஸ் பேப்பர்ல பிஎல் குரூப்போட நியூஸை பார்த்து அங்க உள்ள ஒரு ஆளையும் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. செக்ரட்டரி வாங், லாயர் ஜங்குன்னு எல்லாரையுமே நோட் பண்றாங்க. இப்ப இந்த ஜீசுவோட ஃபியான்சி மியாவும் இருக்கான்ல, அவனை தான் காட்டுறாங்க. அவன் அந்த செக்ரட்டரி கூட போன்ல பேசிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் கூட்டா என்னன்றது ஒன்னும் புரியல. லாயர் சொன்னாலு நிஜமாவே ஜீசுவோட அண்ணன் தானா அப்படின்னு கேட்க, இருக்கலாம், நம்ம லாயர் தான் நேர்லயே போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி சொல்றாங்க. அதே நேரம் சோய், பார்க் 3 பேருமே பிஎல் குரூப்போட ஆபீஸ் பில்டிங் பக்கத்துல தான் நிக்கிறாங்க. அவங்க பிளானுக்கு எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணி வைக்கணும்ல, அதுக்காக தான் அப்படியே அந்த பில்டிங்க்கும் வந்திருக்காங்க. ஜீசுவோட ஃபியான்சி அந்த பில்டிங் கார் பார்க்கிங்ல செக்ரட்டரி கிட்ட பேசிட்டே வரான். டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு பேசிட்டே கார்ல வந்துட்டு இருக்க, எதிர்த்தாப்புல மோதுற மாதிரி ஒரு கார் வந்து நிக்குது.
நம்ம கேங் தான். பில்டிங்க நோட்டம் விட கார்ல வந்திருக்காங்க. ஒன் வேன்னு தெரியாம காரை இந்த வழியா விட்டுட்டாங்க. பார்க் பார்க்காம கார் ஓட்டிட்டு வந்திருக்கான். ஜீசுவோட ஃபியான்சி இறங்கி வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க, ஒன் வேன் தெரியாதா, எங்கதான் பார்த்து வண்டி ஓட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்க. பார்க் என்ன சும்மாவா இருப்பான், அவன் சும்மாவே எகிருவான். நான் ஒன் வேன்றத பாக்கல, அதனால என்ன இருக்கு, ரொம்ப ஓவரா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மூன் பார்க்க லேசா தட்டிட்டு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அவன் ட்ரெஸ் பாத்தியா, இந்த கம்பெனில அவன் பெரிய ஆளா இருப்பான் போல, தேவையில்லாம ரொம்ப வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சோயங்க நிறைய சிசிடிவி கேமராஸ் இருக்கிறதெல்லாம் நோட் பண்றான். உடனே எங்க மேலதான் தப்பு, சாரி நாங்க கார் எடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ரிவர்ஸ் எடுத்து வழி விடுறான். இப்ப சோய் வெள்ளிக்கிழமை மதியானம் வீட்டுக்கு வரதா லாயர் கிட்ட சொல்லிருப்பான் போல. அத செக்ரட்டரி வாங்குக்கு லாயர் மெசேஜ் பண்ணிருக்காரு. ஜீசு ஜன்னல் பக்கத்துல நின்னு சின்ன வயசுல அவளுக்கு நடந்ததை பத்தி யோசிச்சு பாக்குறா. இவ அம்மாவும் அப்பாவும் டிவோர்ஸ் பண்ணதும் இவ அம்மா இவளை விட்டுட்டு இவ அண்ணனை மட்டும் அவங்க கூட கூட்டிட்டு போறாங்க. அப்ப அவளுக்கு 6 வயசுதான். அம்மா அம்மான்னு அழுதுட்டே பின்னால போறா. ஆனா அவங்க இவ அண்ணனை மட்டும் கூட்டிட்டு கார்ல கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் சோய் அவன் ஃப்ரெண்டு சோயோட சைன் எல்லாம் ட்ரேஸ் பண்ணி பழகிட்டு இருக்கான். இந்த பார்க் என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு சோயோட தங்கச்சிக்கு கண்ணு தெரியாது, அது நம்மளுக்கு ஒரு பெரிய பிளஸ், கண்டிப்பா அவளை ஏமாத்திடலான்னு சொல்ல சோய் உடனே நான் அவளை 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அவ ஈஸியான ஆள் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்காக தான் நாங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் ஃபேக்கான ஐடி எல்லாத்தையுமே காட்டுறாங்க. ஐடி எல்லாம் ஃபேக்கா கிரியேட் பண்ணிட்டாங்க போல. அப்புறம் ஜீசுவோட வீட்டு ப்ளூ பிரிண்ட்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் இன்ஃபர்மேஷன்லாம் சோய் வித்தான்ல, அதுல வேற நிறைய காசு வந்திருக்கும் போல. இப்ப எல்லாமே சரியா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சோய் மட்டும் அந்த பொண்ணு முன்னாடி போய் நின்று அப்படியே ஹேண்ட்ஸமா 2-3 லுக்கு விட்டா போதும், அந்த பொண்ணு விழுந்துடும் சொல்ல. அப்ப மூணு இருந்துட்டு எப்பா அந்த பொண்ணு கண்ணு தெரியாதான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் பார்க்குக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவங்க ஃப்ரெண்டு சோய் இருக்கான்ல, அவன் கையில ஏதோ தழும்பு இருக்கும் போல, ஏதோ தீக்காயம் பட்டிருக்கு, அந்த தழும்பு தான். அதுவும் சின்ன வயசுல ஜீசுக்கும் அது தெரியும். இப்ப எல்லாருமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க, அதுக்கு என்னடா பண்றதுன்னு. இப்ப சோய் லாயர் கிட்ட சொன்ன மாதிரியே அவனும் பார்க்கும் வீட்டுக்கு வராங்க. அப்படியே அந்த வீட்டை பார்த்தா பார்க்குக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அரண்மனை மாதிரி இருக்குன்னு பாத்துட்டு இருக்கான். செம்மையா இருக்க, பல கோடி தேரும் போலையேன்னு சந்தோஷத்துல இருக்கான். செக்ரட்டரி வாங்குக்கு சோய் வந்தது பிடிக்கவே இல்ல, மூஞ்ச உருன்னு வச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. லாயர் ஜங்குக்கு சந்தோஷம், அவர் சந்தோஷமா சோயை பார்த்துட்டு நிக்கிறாரு. சோயும் வீட்டுல உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படி போட்டோஸ் எல்லாம் பாக்குறான். ஒரு போட்டோல ஜீசு, அந்த செக்ரட்டரி, அப்புறம் ஜீசுவோட அப்பா 3 பேர் இருக்காங்க. பார்க்க ஒரு ஃபேமிலி போட்டோ மாதிரியே இருக்கு. இப்ப அங்க ஒரு பொண்ணு வரா, அவ ஜீசுவோட ஃப்ரெண்டு போல. அவ பேர் மீரா. அவ செக்ரட்டரி கிட்ட ஜீசு கதவை தட்டின, ஆனா அவளுக்கு கேட்கல என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது செக்ரட்டரியும் தோ ஜீசுவோட அண்ணன் வந்திருக்காருன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவன் இந்த போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தால, அதை பார்த்துட்டு இந்த போட்டோஸ் எல்லாம் யாரும் பார்த்தா தப்பா நினைச்சிட மாட்டாங்க, நீங்க தான் அவரோட ஒய்ஃப்னு அப்படின்னு சொல்ல லாயர் ஜங்கும் கிட்டத்தட்ட அப்படிதான், லீகலா இல்லைனாலும் இத்தனை வருஷமா சேர்மனையும் ஜீசுவையும் பாத்துக்கிட்டது அவங்க தான் சொல்றாரு. இந்த லாயர் கொஞ்சம் அப்பாவிதான் போல, செக்ரட்டரி தான் கொஞ்சம் மோசமானவங்க போல. யோசிக்காம ஃபேமிலி போட்டோல ஒண்ணா வந்திருக்காங்களே, பரவாயில்ல தேங்க்ஸ்ங்க என் தங்கச்சியை பார்த்துட்டு இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜீசுவோட ஃபியான்சி அங்க வரான். பார்க்குக்குலாம் பயம் தாங்களே, அச்சு இவன் என்ன அங்க பண்றான் அப்படின்னு ஜீசுவும் கொஞ்சம் ஜெர்க் ஆகிறான். 2 பேருமே அந்த பக்கமா திரும்பிக்கிட்டாங்க. என்ன பண்றதே தெரியல. ஜீசு ஃபியான்சி அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுக்காக சோய் கிட்ட வர, அவன் டக்குன்னு ஒரு நிமிஷம் போல்டா கேஷுவலா திரும்பி நைஸ் டு மீட் யூ சொல்லிட்டு, நான் உங்களை முன்னாடி பாத்திருக்கேன்ல, ஆமா நான் போன வாரம் உங்களை பார்த்தேன் அப்பாவோட கம்பெனில, அப்பப்ப நான் அப்பாவை மிஸ் பண்ணும்போது வருவேன், அப்படிதான் மீட் பண்ணிக்கிட்டோன்னு கேஷுவலா சமாளிச்சிடுறான். அப்புறம் அந்த ரூம்ல உள்ள கர்டன் எல்லாம் பார்த்து இது என்ன என் அம்மாவுக்கு பிடிக்காத கலரா இருக்கு, அப்படியே எங்க அம்மாவோட தடயத்தெல்லாம் அழிச்சிடலான்னு பாக்குறீங்க போல அப்படின்னு ரொம்ப ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஜீசுவோட ஃபியான்சி டக்குன்னு தடயம் சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது, ஜீசுவோட அண்ணனுக்கு கையில தழும்பு இருக்கும், அதை நான் பாக்கலாமா அப்படின்னு கேக்குறான். ஆனா சோய் அதெல்லாம் அவங்ககிட்ட காட்ட முடியாதுன்னு சொல்லிடுறான். அப்புறம் அப்படியே பக்கத்துல பியானோ இருக்கும், அதை அப்படியே தொட்டு பார்த்துட்டு இருக்கான். ஜீசு ஃபியான்சி விடுறதா இல்ல, உங்க அம்மா அப்பா டைவர்ஸ் ஆன சமயத்துல தானே உங்களுக்கு அந்த காயம் வந்துச்சு, தீக்காயம்ன்றது ஆறவே ஆறாதுல்ல, தழும்பு எப்பவுமே இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பார்க் ஒண்ணு இவங்க ஃப்ரெண்டு சோயோட திங்ஸ்ல இருந்து ஒரு பொம்மை மாதிரி ஒண்ணு எடுத்தான்ல எல்லோ கலர்ல, அதை கொண்டு வந்து பியானோ மேல வைக்கலான்ட்டு வர்றான். அப்ப டக்குன்னு அவன் கையில தண்ணி வச்சிருந்திருப்பான், அதை சோய் மேல கொட்டிடுறான். உடனே சோய் ஈரமாயிட்டதுனால கோட்டை கலட்டிட்டு ஷர்ட்டை மடிச்சு விடுறான். பார்த்தா அதுல தழும்பு இருக்கு. இப்ப யாராலையுமே ஒண்ணுமே பண்ண முடியல. லாயர் ஜங்குக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷம், அப்ப உண்மையாவே இவன் சோய் தான் அப்படின்னு. ஆனா இந்த செக்ரட்டரியும் ஜீசு ஃபியான்சியும் அந்த அளவு சந்தோஷப்பட்ட மாதிரியே தெரியல. எப்படிடா இவன் கையில தழும்பு வந்துச்சுன்னு பார்த்தா இவங்களுக்கு நேத்து ஞாபகம் வந்துச்சுல, அப்பவே இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா கொதிக்கிற வெண்ணிய கையில ஊத்திட்டு வேணும்னே தழும்பு உண்டாக்கியிருக்கான். அப்புறம் அந்த பொம்மைய பியானோ மேல வச்சா அது ஒரு கிளாக் மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஷோய்க்கெல்லாம் எதையோ பெருசா சாதிச்ச மாதிரி ஒரு கர்வம். அப்போ ஜீசுவோட வாய்ஸ் கேக்குது, நான் உன்னை தேடி வந்த போலாம் நீ வரல, இப்ப ஏன் வந்திருக்க அப்படின்னு. அடுத்தடுத்து வர பாட்டுல சோய் மேல யார் யாருக்கு எப்படி எப்படி சந்தேகம் வருது, அதை அவன் எப்படி எப்படி டேக்கிள் பண்ணான்றதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.